இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் மகன்லால். 84 வருட பாரம்பரிய வைர நகைக்கடை, கல்லுக்கட்டி வடக்கு, காரைக்குடி. அண்மையில் உலக அளவில் ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வாழுகிற ஆண்களில் 60% பேர் தன் மனைவி பேச்சை கேட்பவர்களாகவே இருக்கிறார்கள். எப்படி? இந்த செய்தி வஉசி சொன்னது. மனைவியிடம் யார் ஒருவர் நல்ல பெயர் வாங்குகிறாரோ அவர்தான் சிறந்த மனிதன், அவன்தான் சிறந்த தலைவன், அவன்தான் சிறந்த ஒரு இந்த தேசத்தை வழிநடத்துகிறவன் சொன்னார். இந்து தர்மத்தில் மட்டுமல்ல, மனிதகுல வாழ்க்கையுடைய தத்துவம் சொல்லுகிறது, தழுவப்படுகிறவனை விட தழுவுகிறவன் உயர்ந்தவன். நகரத்தார்கள் வள்ளல் என்றால் ஆட்சிமார்கள் அத்தனை பேரும் வள்ளி. அப்படி சிறப்பு பெற்ற வள்ளி ஆட்சிகள் இருக்கிற இடம். கவியரசு கண்ணதாசனிடம் கேட்டார்கள், நகரத்தார் என்றால் யார் என்று கேட்டார்கள். கண்ணதாசன் யார்? மூளை பலத்தால் தன் வாழ்வில் உயர்ந்த மனிதன் கண்ணதாசன் அவர்கள். நகரத்தார் என்றால் யார் என்றவுடனே கண்ணதாசன் ஒற்றை வரியில் சொன்னார், தமிழகத்தில் உள்ளவர்களெல்லாம் போற்றுவது போல இல்லை இல்லை, பாரத தேசத்தில் வாழுகிற 130 கோடி மக்களும் போற்றுவது போல இல்லை இல்லை, உலகம் முழுவதும் வாழுகிற 700 கோடி மக்களும் போற்றுவது போல யார் ஒருவன் வாழுகிறானோ அவன்தான் நகரத்தார் என்று சொன்னவர் கவியரசு கண்ணதாசன் அவர். சொக்கலிங்கம் சொல்லவில்லை, கண்ணதாசன் சொன்னார். மூளையை மூலதனமாக்கி என்னைய நகைச்சுவை அரசர் அப்படின்னு எங்கள் சகோதரர் சுவாமிநாதன் அவர்கள் என்னை இழுத்து விடணும் அப்படின்னு பார்த்து சொன்னார். நகைச்சுவைக்காக ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். யாரும் தவறாக, இந்த பட்டிமன்றம் முடிகிற வரை எங்கள் பேச்சிலே சில இடங்களிலே கேலி கிண்டல் இருக்கலாம். அதை யாரும் வேறு விதமாக பொருள் கொண்டு பார்க்க வேண்டாம் என நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு முறை தேர்தல் அறிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், இன்றைய முதல்வரின் அன்பு தந்தை, காலை நேரத்தில் கவியரசு கண்ணதாசனுக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். 5 மணி இருக்கும், நல்ல தூக்க கலக்கம். கண்ணதாசன் தொலைபேசி எடுக்கிறார். எதிர்முனையில் கரகரப்பு குரல், என்ன கண்ணதாசா, பேப்பர் பார்த்தாயா? ஆமாம் ஆமாம் பார்த்தேன். அதற்கென்ன, தேர்தல் அறிவித்து விட்டார்களப்பா, நீ எங்கே நிற்கிறாய் என்று கேட்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். உடனே கண்ணதாசன் சொல்லுகிறார், ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன், நீங்கள் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எந்த தொகுதியை கேட்டாலும் எனக்கு தரமாட்டீர்கள். காரணம், நீ ஒரு மாதிரியான ஆள், பணபலம் இல்லை, ஜாதி பலம் இல்லை என்று சொல்லி என்னை தவிர்த்து விடுவீர்கள். நான் பேசாமல் போய் பாண்டிச்சேரியில் நிற்கப் போகிறேன் என்று கண்ணதாசன் சொல்லுகிறார். அடுத்த நொடி ஐந்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுகிறார், பாண்டிச்சேரி போனால் உன்னால் நிற்கவே முடியாது என்று சொல்லுகிறார். உடனே கண்ணதாசன், பாரா காலையில் கிண்டல அப்படின்றார். எப்படி மனிதர்கள் எப்படியெல்லாம் உள்ளன்போடு இருந்திருக்கிறார்கள், வெள்ளந்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள், நட்பு ரீதியாக. இன்னைக்கெல்லாம் அப்படி பேச முடியுமா? ஞானசம்பந்த அவர்களை பற்றி நான் கொஞ்சம் குறைச்சி பேசிட்டா போச்சு, பிரச்சனையாயிரும். முன்னாள் முதல்வர் மாணவி போல தெரிகிற பேராசிரியர் விசாலாட்சி அவர்களை பற்றி கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டா போச்சு, சண்டை வந்துடும். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் கண்ணதாசனிடம் கேட்கிறார். 2 பேரும் கேலி கிண்டலாக. இதற்குள்ளே நகைச்சுவையும் இருக்கிறது, நட்புணர்வு இருக்கிறது. இந்த சமூகம் எல்லோரும் கூடி வாழ வேண்டும் என்று விரும்புகிற சமூகம். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது என்று கருதுகிற சமூகம். சாதாரண மக்களை எல்லாம் தன் வீட்டுக்குள்ளே அழைத்து அவர்களுக்கு உணவு வழங்கிய சமூகம். இந்திய தேசத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், மகத்தான தலைவர், தலைவன் என்றால் அதற்கு உதாரணமாக வாழ்ந்த தலைவன் மாவீரன் நேதாஜி அவர்கள்.
நேதாஜிக்கு பெருந்துணையாக இருந்த முதல் சமூகம் தமிழகத்தில் நகரத்தார் சமூகம், மறந்துவிடாது. அண்ணல் காந்தி இந்த தேசத்தினுடைய அடையாளம், இந்த தேசத்தினுடைய தந்தை. ஆனால் இந்த தேசத்தின் தலைவன் நேதாஜி. நேதாஜிக்கு பின்னாலே தன்னுடைய பொன்னை கொடுத்து, பொருளை கொடுத்து, தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்த சமூகம் இந்த சமூகம். அந்த சமூகத்தில் 9 நகர கோயில்களில் உயர்ந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய வைரவம்பட்டியினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு சிறப்புகள். பொது வாழ்க்கைக்கு வந்தால் சொல்லடியும் கல்லடியும் இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்தான் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். நானெல்லாம் இன்றைக்கு பல்லாயிரம் கூட்டங்களில் பேசுகிறேன் என்றால் 18 அமைப்புகளிலே தலைவராக பணியாற்றியவன், பல ஆயிரம் மேடைகளை சாதாரணமாக நடத்தியவன். அந்த களங்களில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு உங்களை போன்ற சான்றோர்களிடம் இருக்கிற பேராற்றலை உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்கு முன்னாலே நான் இன்றைக்கு நடுவராக அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் என்னை வணங்கி எனக்கு உங்களுடைய பேராதரவனை இந்த நாளில் பட்டிமன்ற நடுவர் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த சமூகம் எழுந்து நிற்க வேண்டும். இந்த சமூகம் எழுந்து நின்றால் தமிழ் மொழி, உலகத்தின் முதல் மொழி, எழுந்து நிற்கும். இந்த சமூகம் எழுந்து நின்றால் சைவம் தழைக்கும். சைவம் தழைத்தால் உலகம் முழுவதும் அமைதியாக வாழுகிற ஒரு சூழல் உருவாகும். அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவதற்கு இந்த பட்டிமன்றம் இந்த நாளில் விதை விதைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனாலே தான் ஒரு சிறப்பான தலைப்பினை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். வாழ்வின் மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா என்ன? எங்கள் அண்ணன் திட்டாணியை பார்த்தாலே மகிழ்ச்சியாக தெரியுது. பெரிய பட்டையை போட்டு வந்திருக்காரு. வெறும் பட்டைன்னா வேற மாதிரி ஆயிரும். பட்டையை அது சொல்லிட்டு நான் வந்த உடனே அல்வா கொடுத்துட்டு இருக்கேன். நாம் இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பை கொடுத்தது உங்கள் தலைவர் KR மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அப்போதான் அந்த தலைப்பு முடிவுக்கு வந்தோம். வாழ்வின் மகிழ்ச்சி, கொடுத்து மகிழ்வதே, கொடுத்து மகிழ்வதே. மகாகவி பாரதி கெடுப்பது சோர்வு அப்படின்னா எப்படி? கெடுப்பது சோர்வு, கொடுப்பது சோர்வுன்னு சொல்லல. சுக்கலிங்கம் தவறுதலாக துணைக்கால் எடுத்து விட்டு பேசிவிடாது என்பதற்காக கெடுப்பது சோர்வு என்று சொன்னவன் மகாகவி பாரதி. இவர்கள் கொடுத்து மகிழ்வதே அப்படின்னு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பிலே குரல் அரசர் அவர் பாருங்க, அகில இந்திய வானொலியில் 39 ஆண்டு காலம் பணியாற்றியவர். ஒரு எழுத்து ஒரு சொல் பிழையாக பிசுராக வந்துவிடக்கூடாது என்று வானொலியில் கவனிக்கிறவர். அதனால தான் இங்கே போய் இந்த ஒலிபெருக்கி அமைப்பாளர்கிட்ட போயிட்டார். நம்முடைய ஞானசம்பந்தம் என்கிற பூரணகுமார் அவர்களை நான் உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கரவொலி கொடுத்து அவரை வரவேற்கலாம். அந்த அணியிலே பலம் சேர்ப்பதற்காக இந்த 6 பேரில் 6ஆவதாக பேசுவதற்காக எப்படி ரிசல்ட்டை சொல்லியாச்சா? படத்தை போட்டாச்சு. இந்த அணியிலே 6ஆவதாக பேசுவதற்காக வந்திருக்கிறவர் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய பேராற்றல் மிக்க நிர்வாகி. அவர் பல 100 பட்டிமன்றங்களிலே நடுவர். நம்முடைய அன்பான அழைப்பிற்காக இன்றைக்கு அணியிலே பேசுகிறார். அருமை சகோதரி புதுகை பாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல ஆயிரம் மேடைகளை பார்த்தவர். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களால் பொது வெளியில் மனம் திறந்து பாராட்டு பெற்றவர் அருமை சகோதரி நம்முடைய பாரதி அவர்கள். நம்முடைய நடுவணரசனுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றியவர் நம்முடைய பாரதி அவர்கள். இப்படி நிறைய சிறப்புகள் உண்டு. அந்த அணியிலே பேச இருக்கிறவர் உங்கள் பொருளாளர் கார் லேனா என்கிற ஏஎல் லக்ஷ்மணன் அவர்கள். இதுக்கு நல்ல கூடுதலாக கரவொலி கொடுக்கணும் நியாயமாக. உள்ளூர்காரர், அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அரிமா சங்கத்தில் இருந்திருக்கிறார். மதுரையில் ஆஞ்சநேயர் திருக்கோயிலிலே நிர்வாக அரங்காவலராக பணியாற்றி இருக்கிறார். மதுரை நகரத்தார் சங்கத்திலே மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தனக்கான வாய்ப்பினை மற்றவருக்கு வழங்கி இருக்கிறார். தான் தோற்று போகவில்லை, வழங்கி இருக்கிறார். எப்படி பெரிய ஒரு
பல்வேறு பேராற்றலை கொண்டவர், எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். தன்னிடம் ஒரு பணியை கொடுத்தால் அதை மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்று கருதுகிறவர் அன்பிற்குரிய ஏகலட்சுமி லக்ஷ்மணன் அவர்கள். அவர்கள் இந்த அணியிலே நிறைவாக இருக்கிறார்கள். கொண்டாடி சிறப்பது, கொடுத்து மகிழ்வதற்கும் கொண்டாடி சிறப்பதற்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? இல்லவே இல்லை. நியாயமா ரெண்டுமே வெரி நியரஸ்ட், ரொம்ப அருகில் உள்ளது. இவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ற மாதிரி. யார் நல்லவர், யார் ரொம்ப நல்லவர் அப்படின்றது தான் பட்டிமன்றம், அவ்வளோதான். எவ்வளோ ஒரு அருமையான தலைப்பை KR மீனாட்சி சுந்தரம் அவர் பாட்டு சாதாரணமாக ஒரு ALSP சொல்லி என்னட்டு ராத்திரியில் கூப்பிட்டு, அண்ணா இதுதான் தலைப்பு, அவர் பாட்டுக்கு. நான் என்னடா அது தலைமுடியை பிச்சுக்கலான்னா ஒன்றுமே இல்லை, இருந்தால பிக்கிறது உங்களுக்கும் இல்லை. சும்மா நாளை வச்சுக்கிட்டு வந்து முன்னாடி எங்கள் அண்ணன் ஆரம்பன்ட்டு என்ன. அதனால் கொண்டாடி சிறப்பதே என்கிற அணியில் பேச இருக்கிறவர் புதுவையலை சார்ந்தவர், வைரவங்கோயிலுக்கு சம்பந்தி. எப்படி கரெக்ட் அப்படின்றாங்க, இப்போ தான் ஒழுங்காக பேசியிருக்கேன். உண்மை, வைரவங்கோயிலுக்கு சம்பந்தி, மதுரையில் புகழ்பெற்ற பாத்திமா கல்லூரியில் துணை முதல்வர். எப்படி அவங்கள பார்த்தா முதல்வர் மாதிரியா இருக்கு, பள்ளிக்கூட மாணவி போல இருக்கு. கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? எங்க ஆச்சி மக கையில் ஒரு துண்டு சீட்டு கிடையாதுங்க, 20,000 பாட்டு சொல்லுவாங்க. நான்லாம் வீணா போன போய் இங்கே பாருங்க பக்கம் பக்கமாக எழுதிட்டு வந்திருக்கு. இதை பார்த்து ஞானசம்பந்த சார் பயப்பட, நான் வேணா இறங்கி போயிடவாயா, நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருந்தா இங்கே பாருங்க பக்கம் பக்கமாக எழுதிட்டு வந்துருக்கு. என்ன காசுன்னு ஒரு துண்டு சீட்டு கிடையாது, 20,000 பாட்டு சொல்லுங்க, அப்படியே கம்ப்யூட்டர் தட்டி விட்ட மாதிரி வரும். என்ன அதப்பன், நமக்கு ஒரு பாட்டு ஒரு வரி சொல்கிறதுக்குள்ளே பார்த்து பார்த்து பேச வேண்டியது, பேரை மாற்றி கீத்தி சொல்லிடுவோமோ அப்படின்னு. அதனால தான் நினைவாற்றல் அரசி பேராசிரியர் CS விசாலாட்சி அவர்கள் இந்த குலத்தின் அடையாளம். இந்த சமூகத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இவர்களுக்கே இந்த வாய்ப்பு என்றால் நினைத்து பாருங்கள். இவருடைய சகோதரர் CS கருப்பஞ்செட்டி அவர்கள் திருச்சியிலே ரீஜனல் பொறியியல் கல்லூரியிலே முதுநிலை பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். நிறைய நகரத்தார் இதழ்களிலே எழுதி கொண்டிருப்பார். இன்னொரு சகோதரர் CS நாச்சியப்பன் அவர்கள் காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலே கெமிஸ்ட்ரி துறையிலே பேராசிரியராக பணியாற்றியவர். கூடுதல் சிறப்பு இன்னொன்று என்ன தெரியுமா? இவருடைய தங்கை மகன் அரவிந்த் சிதம்பரம் செஸ்ஸில் 13 வயதில் இந்தியாவிலே முதன்மையாக வந்த முதல் இளைஞன் காரைக்குடியை சார்ந்த அரவிந்த் சிதம்பரம், இவருடைய சகோதரி, இளைய சகோதரியுடைய மகன். ஆக இத்தனை சிறப்புகளை பெற்ற விசாலாட்சி அவர்கள் கொண்டாடி சிறப்பிப்பதே என்கிற தலைப்பிலே அணித்தலைமை ஏற்கிறார்கள். அந்த அணியிலே கண்டரமாணிக்கத்தை சார்ந்தவர், உங்கள் வைரவன் கோயிலை சார்ந்தவர். எப்படி எல்லாம் வைரவன் கோயில், இவர் வைரவன் கோயில், இவர் வைரம் வாஞ்சாள். அது எங்கள் சகோதரி சொல்ல வேண்டியதே இல்லை, பார்த்தாலே வைரவன் கோயில் மாதிரி தான் இருக்குது. இவர்கள் வைரவம்பட்டி சம்பந்தியார். நடுவராக இருக்கிற நான் இருக்கிறேன் பாருங்க, எங்கள் ஆயா வீடு வைரவன் கோயில். எதையும் இணைக்கிறோமா ஆத்தாடி, உண்மைங்க. அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு பாருங்க, வைரவன் கோயில் மாப்பிள்ளை, வைரவன் கோயில் மாப்பிள்ளை. அது உண்மையான்றதுக்கு மாமனார் வேற கூட்டு வந்திருக்காரு. இவரை நம்பி வைரவன் கோயிலில் பொண்ணு கொடுத்துருக்கு. சிறப்பாக வச்சுருக்கோம், நாங்கள்லாம் என்ன சிறப்பாக வச்சுக்கலையா? எனவே கண்டரமாணிக்கத்தை சார்ந்த கற்பூர கவி சென்னையில் இருக்கிறார், நிரம்ப படித்திருக்கிறார். சபரி என்கிற ஒரு பெரிய தொழில் நிறுவனத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாம் கேட்ட உடனே அது எங்கள் கோவில், நான் வருகிறேன் என்று ஒப்புதல் கொடுத்தவர் கண்டரமாணிக்கத்தைச் சேர்ந்த பழ சோமசுந்தரம் அவர்கள். நிறைவாக அந்த அணியிலே சொக்கநாதபுரம் சொக்க தங்கம். மதுரையில் எப்போ தேர்தல் நடந்தாலும் முன்னணியில் வந்துடுவார். இவர் முருகப்பெல்லாம் நிற்கிறேன்னா தேர்தலே வைக்கக்கூடாது, ஜெயிச்சிட்டீங்க போங்க ஏன்றணும். சும்மா விளையாட்டு சொன்னேன், இதுக்காக தேர்தலில் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல பிள்ளை. நாங்கள்லாம் எதையாவது சொல்லிட்டு சில நேரம் மாட்டிக்குவோம். இவரெல்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் சரி பண்ணிடலானே அப்படின்னு. எல்லாரையும் ஒரு இதாக அரிமா சங்கத்திலே பல்வேறு பொறுப்பில் இருந்தவர். உங்கள் வீட்டு மாப்பிள்ளை, வைரவம்பட்டி மாப்பிள்ளை,
சொக்கநாதபுரத்தை சார்ந்த கவிஞர் வி வைரவன் அவர்கள். இப்படியாக 6 பேருடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நேராக போகணும், விறுவிறுன்னு போகணும். கொடுத்து மகிழ்வதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நடுவராக இருக்கிற நான் இதை பற்றி எதுவும் பேசப்போவது இல்லை. ஏனென்றால் இந்த நடுவராக இருக்கிற என்னை தவிர 6 பேரும் நிரம்ப படித்தவர்கள். இதுக்கே ஒரு கைதட்டணும். நடுவராக இருக்கிறவன் ரொம்ப படிக்காத ஆள், எப்படி நினச்சி பாருங்க. அப்போ நடுவர் வேலை தான் ரொம்ப ஈஸி. நாட்டில் பூரா படித்த ஆள், பூரா டிகிரி, ஏகப்பட்ட டிகிரி, இந்த பக்கத்தில் ஏகப்பட்ட டிகிரி. ஆக ஒரு நல்ல செய்திகளை இவர்கள் இங்கே கொண்டு வர இருக்கிறார்கள். கொண்டு வருவதற்கு முன்பாக முன்னோட்டமாக சில தகவல்களை மட்டும் நான் மின்னல் வேகத்திலே உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு புது கவிஞன் சொல்லுகிறான், மனிதா மனிதா மண்ணை புரட்டு. எப்படி? மனிதா மனிதா மண்ணை புரட்டு. அண்ணாமல்ல கேட்குறீங்கல்ல? நம்ம சொன்ன உடனே அவங்க மகன் சரவணன் இருக்கார் பாருங்க, தேவகோட்டை சரவணன். 6000 பை கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். உங்கள் வைரவம்பட்டியை சார்ந்த தம்பி சரவணன் உடனே வழங்கினார். கொடுப்பது கெடுப்பது சோர்வுன்னு நான் பாருங்க பாரதி. இவர் கொடுப்பதில் நான் சோர்வடைய மாட்டேன்னார். உடனே உங்கள் அணியில் நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த கவிஞன் சொல்லுகிறான், மனிதா மனிதா மண்ணை புரட்டு, ஒரு மண்புழு கூட நசுங்காமல். எப்படியா முடியும்? மனிதா மனிதா மண்ணை புரட்டுன்னு சொல்ற, ஒரு மண்புழு கூட நசுங்காமல் எப்படி மண்ணை புரட்ட முடியும்? சார், மண்ணை புரட்டணும்னா மண்வெட்டி வேணும், இல்லைன்னா ஒரு கடப்பாறை வேணும், அதை பயன்படுத்தினா தான் மண்ணை புரட்ட முடியும். மனிதா மனிதா மண்ணை புரட்டு, ஒரு மண்புழு கூட நசுங்காமல்னா அதுபோல் பக்குவமாக, அப்படி பக்குவமாக மண்ணை புரட்டுகிற இனம்தான் நம்முடைய நகரத்தார் இனம் என்பதை மறந்து விடாதீர்கள். யார் மனதும் காயப்படக்கூடாது. நாம் வாழுகிற ஊர்களில் இருக்கிற அனைத்து சமூகத்து மக்களையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு பண்பாட்டை விதைத்த ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். அவ்வை பாட்டி அரணை மரவேல் அப்படின்றா. எப்படி? அவ்வை பாட்டி சொல்றா, அரணை மரவேல். கூட கருப்பையா இல்ல கல்லல். கேட்ட உடனே லட்ச லட்சமா கூப்பிடணும். இப்போ ஒருத்தர் வந்திருக்கார், கடியாப்பட்டி செட்டியார், பழனியப்ப செட்டியார், அபிராமி ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்லேருந்து வர்றார். மதுரையில் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. நான் பேசி தவிச்சிக்கிட்டு இருக்கேன், சோமசுந்தரம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கார். கொடுமையை பார்த்தீங்களா? அப்போ சிம்பாலிக்கா என்ன சொல்கிறாரு, ஐயா எங்களுக்கெல்லாம் அப்போ சிங்கப்பூர்லேருந்து வராருங்க அபிராமி ஜுவல்லர்ஸ்காரர். மதுரையில் ஒரு சாதாரண பாராட்டு விழா. நகரத்தார் இளைஞர் சங்கம் போய் நாங்கள் ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 லட்சம் ரூபா உடனே. எப்படி? 25 ரூபா இல்லைங்க, 25 லட்சம். அந்த மாதிரி நம்ம கல்லல் குல கருப்பையா கேட்ட உடனே அப்படியே அள்ளி கொடுத்தார். வைரவம்பட்டியை சார்ந்த பல்வேறு பெருமக்கள், குறிப்பாக புதிய தலைமுறை, நான் வளர்ந்த தலைமுறையை குறைத்து மதிப்பிடவில்லை, பிராண்டட் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய விலாசங்களால் உயர்ந்திருக்கிற குடும்பத்தினரை குறைத்து மதிப்பிடவில்லை. புதிதாக பொருள் ஈட்டி என் தந்தை சிரமப்பட்டார், என் தாயார் சிரமப்பட்டார், கடனை உடனே வாங்கி என்னை படிக்க வைத்தார்கள், நான் இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பல தம்பிமார்கள், பல தங்கைமார்கள் தான் கேட்காமலே வந்து லட்சக்கணக்காக இங்கே பணத்தை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை இந்த நாளிலே நான் வணங்கி மகிழ்கிறேன். பிராண்டட் ஃபேமிலி கொடுக்கிறது இயல்பு. இவங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கலாம் பெரிய குடும்பம், விலாசம் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். இவங்கெல்லாம் கொடுக்கிறது இயல்பு. ஆனால் சிரமப்பட்டு வந்ததற்கு பின்னால், ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததற்கு பின்னால், தன்னுடைய தந்தையின் திருப்பெயராலும், தன்னுடைய ஆயா ஐயாவின் திருப்பெயராலும், தன்னுடைய அப்பத்தாள் ஐயாவின் திருப்பெயராலும் அவர்கள் தருகிற தர்மங்கள் இருக்கிறது பாருங்கள். இதைத்தான் அவ்வை பாட்டி அன்றைக்கு சொன்னாள், அரணை மரவேல் என்று சொன்னாள். சுக்கலிங்கம், கொஞ்சம் இலக்கியம் தெரியும் போல் இருக்கே அப்படின்னு விசாலாச்சி கேட்குறாங்க. படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே, எல்லாம் உங்கள்கிட்ட வந்து
வாங்கினது தான். அப்ப அடுத்து பாருங்க, நுண்ணிய கருமம் எண்ணி துணிக, நுண்ணிய கருமம் எண்ணி துணிக சொல்றவர் யாரு? கொன்றைவேந்தன். சிறிய செயலை கூட, ஒரு சின்ன காரியம், இந்த மைக்க அப்படி கரெக்டா அப்படி வைக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன வேலை. ஆனா இவ்வளவு பெரிய திருக்குட நன்னீராட்டு விழாவை இங்க இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அறிவு சார்ந்தவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய குடும்ப பாரம்பரியம் உண்டு. வைரவம்பட்டியிலே இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் முதல் புள்ளியில இருந்து கடைசி புள்ளி வரையிலே எல்லோரும் அறிவு சார்ந்து நுண்ணறிவோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு நிர்வாகத்தினர் சீரிய தலைமையோடு இதை செய்கிறார்கள் என்றால் கொன்றைவேந்தன் சொல்லிய நுண்ணிய கருமம் எண்ணி துணிக என்பதை இன்றைக்கு செயல் வடிவமாக்கி இருக்கிறார்கள் கே.ஆர். மீனாட்சி சுந்தரம் தலைமையிலே இருக்கிற இந்த நிர்வாக குழுவினர் என்பதை நான் இந்த நாளில் நன்றியுணர்வோடு பார்க்கிறேன். பேசிவிடலாம், இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று எழுதிவிடலாம். ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்தார் பட்டய கணக்காயர், இல்லை நல்ல தமிழில் சொன்னால் ஆடிட்டர். தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் புரியவில்லை. என்ன ஆரம்பம்? என்ன பொறியாளர் அப்படின்னா யாரையா? என்ன பொறியாளர்னா என்ன? இன்ஜினியர் அப்படி சொல்லு சொக்கு அப்படின்னு நிலைமை அப்படியா? எனக்கே அப்படி ஆயிடுச்சு. பட்டய கணக்காயாளராக இருந்து கொண்டு 13 புத்தகங்களை போட்டிருக்கிறார். உங்களுடைய வைரவம்பட்டியை சார்ந்தவர். அன்பு கூர்ந்து நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். நீங்கள் எழுந்தால் இந்த மொழி எழுந்து நிற்கும். தமிழுக்காக உங்களை வணங்குகிறேன். உங்களுடைய தொழில் என்ன? சொக்கலிங்கம் ஒழுங்காக வருமான வரி கட்டுகிறானா என்று பார்க்க வேண்டியதானே? பாரதி வாங்குகிற பணத்திற்கெல்லாம் கணக்கு ஒழுங்காக வைத்திருக்கிறாரா என்று கேட்பது தானே? விசாலாட்சி அவர்களுக்கு மாதம் 75,000 ரூபாய் பென்ஷன், இதை ஒழுங்காக கணக்கு வைத்திருக்கிறாரா என்று பார்ப்பது தானே? இதானே ஒரு ஆடிட்டருடைய வேலை. அதை விட்டு விட்டு 13 புத்தகம் போடுறாருங்க. அதை தாண்டி இங்க நடக்குது பாருங்க யாகசாலை, அதை போய் நிர்வாகம் பண்றார்கள். அவர் சொல்றாரு, நான் பண்ணல, எங்க ஊரே சேர்ந்து பண்றோம், கோவை நகரத்தார்கள். அப்படி இருக்கணும் லீடர்ஷிப், தலைமை பண்பு. நுண்ணிய கருமம் எண்ணி துணிக. சின்ன பணியாக இருந்தாலும் நான் அவங்க ஊடலை வரேன்னாங்க, அதுக்காக எடுத்து பார்த்தேன், வரல, நம்ம வாடி போயிடுவோம். அடுத்து ஒரு உண்மை தெரியுமா? ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒரு உண்மை தெரியுமான்னு என் கீழே போக முடியாது அருணாச்சலம் கேட்குறாரு, அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனெல்லாம் பொய்யாண்ணே? அதெல்லாம் கிடையாது. உண்மை தெரியுமான்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது நீயே சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை, அண்மையில் உலக அளவில் ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வாழுகிற ஆண்களில் 60% பேர் தன் மனைவி பேச்சை கேட்பவர்களாகவே இருக்கிறார்கள். எப்படி? அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், தன் மனைவி பேச்சை கேட்பவர்களாகவே இருக்கிறார்கள். உடனே இங்க பாருங்க, சோமசுந்தரத்துக்கு ஒரே சந்தோஷம். மிச்சம் 40ல் நீங்க, நானு, நம்ம ஐயா ஞானசம்பந்தம், எங்க செயல் வீரர் ஏஎல்எஸ்பி லட்சுமணன், வைரவன் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு புடலங்காய் இல்லை. மீத 40% பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லை. வாழுகிற ஆண்களில் 60% பேர் தன்னுடைய மனைவி பேச்சை கேட்கிறார்கள்னா என்ன தப்பு? தன்னை நம்பி வந்த மனையாளின் பேச்சை கேட்பது தவறு இல்லை. வ.உ.சி. என்கிற ஒரு மகத்தான மனிதன் வெளிநாட்டு மேதைகளுடைய அறிவை அப்படியே ஜூஸ் போட்டு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசத்தில் வழங்கியவன். கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல். அவர் இந்த வளரும் தலைமுறைக்கு சொன்னார், திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுகிற ஆண்களை எல்லாம் பார்த்து சொன்னார். வ.உ.சி. சொன்னார், நான் சொல்லவில்லை. ஆரம்பொன்ன இந்த செய்தி வ.உ.சி. சொன்னது. மனைவியிடம் யார் ஒருவர் நல்ல பெயர் வாங்குகிறாரோ அவர்தான் சிறந்த மனிதன், அவன்தான் சிறந்த தலைவன், அவன்தான் சிறந்த ஒரு இந்த தேசத்தை வழிநடத்துகிறவன் சொன்னார். மனைவிட்ட நல்ல பெயர் வாங்கணும். வாய்ப்பு இருக்கா? உங்க மாமனார் வந்திருக்கான்னு பயப்படுறீங்களா? வாய்ப்பு இருக்குங்க. என்ன தப்புன்றேன்? உங்களை ரொம்ப நல்லவர்னு உங்க வீட்டம்மா சொல்லிட்டா நீங்க துள்ளுவீங்க. அதனால கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க.
அப்போ ஊரெல்லாம் பேர் வாங்கிறத விட முதலில் உங்கள் இல்லத்தரசியாரிடம் நீங்கள் நல்லவர்களாக இருக்க அல்லது அவருடைய அன்பை பெற்றிட. இப்போ எங்கள் லோகாட்சி வந்தால் வீரப்பண்ணை எந்திரிச்சு நிற்பார். இது அன்பை பெற்றிருவது. இந்த மையப்பண்ணை பாருங்கள், எவ்வளோ பேசினாலும் அவரோட ஆட்சி உமாச்சி தானே, பேரை மாற்றி சொல்லிட்டேனா இல்லையா? அவர் வந்தால் உடனே எந்திரிச்சு நிற்பார். ஆக இப்படி அன்பை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். யாரு? கண்ணதாசன் சொல்றார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் எப்படிங்க மான்கள் வாழ முடியும்? பறவைகள் பறக்கிற ஒரு இனம், மான்கள் ஓடுவதிலே மின்னல் வேகத்தில் செல்லுகிற ஒரு இனம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், அப்படி வாழ முடியும் என்று காட்டுவதுதான் வாழ்வியல். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை சொன்னவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இப்படியாக நாம் நிறைய விஷயங்களை இந்த நேரத்திலே பார்க்கலாம். இந்த தலைப்பு தொடங்குவதற்கு முன்பாக ஒரே ஒரு செய்தியோடு நான் என்னுடைய முன்னோட்டத்தை நிறைவு செய்கிறேன். ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீராமன், ராமாயண காலத்தில் வனவாசம் முடிந்து நாட்டுக்கு திரும்புகிறார். திரும்புகிற வழியிலே எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிறார். ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் முடித்து தேசத்திற்குள் வருகிற போது அவர் சென்ற முதல் இடம் அனுமனுடைய தாயை சென்று தாயை சந்தித்து காலில் விழுந்து வணங்கினார். வணங்கிவிட்டு தன்னுடைய அரண்மனையிலே எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறார். நான் இப்போ முன்னுரை தெரிவிக்கிற மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிறார். அவர்களுக்கு நன்றி, இவர்களுக்கு நன்றின்னு நான் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவருடைய அணுக்க தொண்டராக, நட்பு என்றால் அதற்கு உலகத்தில் முதலடி நேரடி உதாரணமாக இருக்கிற அனுமனுக்கு ராமச்சந்திரமூர்த்தி நன்றி தெரிவிக்கவில்லை. அனுமன் அந்த ஓரத்தில் நிற்கிறார். எங்கள் உடையப்பன், அந்த மீச உடையப்பன் பின்னால் போய் உட்காந்துட்டு, சொக்கலிங்க நம்மளை பார்த்தாரா பார்க்கலையா அப்படின்னு ஓரத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி அனுமன் அந்த ஓரத்தில் நிற்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி எல்லாருக்கும் நன்றி சொல்றார். அனுமன் அங்கே இருந்து விக்கி தவிர்த்து அப்படியே அழுவது போல அவருடைய முகத்தோற்றங்கள் மாறிவிட்டது. அதை பார்த்து கொண்டிருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி அனுமனை அழைக்கிறார். அனுமனே, அருகில் வா. உடனே அனுமன் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமனிடம் கேட்கிறார், மகாபிரபு, எல்லோருக்கும் நன்றி சொன்னீர்களே, யார் யாருடைய பெயரெல்லாம் சொல்லி நன்றி சொன்னீர்களே, எனக்கு சொல்ல மறந்து விட்டீர்களே மகாபிரபு என்று அனுமன் அப்படியே தவிப்பதை ராமச்சந்திரமூர்த்தியால் உணர முடிகிறது. ராமச்சந்திரமூர்த்தி சொல்லுகிறார், அனுமனே, எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிவிட்டேன், அவர்களெல்லாம் நன்றிக்கு உரியவர்கள். ஆனால் நீ என் அருகில் வா, என்னை தழுவிக்கொள் என்று சொல்லுகிறார். இந்து தர்மத்தில் மட்டுமல்ல, மனிதகுல வாழ்க்கையுடைய தத்துவம் சொல்லுகிறது, தழுவப்படுகிறவன் தான் உயர்ந்தவன். தழுவப்படுகிறவனை விட தழுவுகிறவன் தான் உயர்ந்தவன். தழுவப்படுகிறவனை விட தழுவுகிறவன் உயர்ந்தவன். நீ என்னை தழுவி கொண்டிருக்கிறாய், நீதான் உயர்ந்தவன், உன்னிடம்தான் நான் நன்றியை, என்னுடைய நன்றியை இப்படித்தான் சொல்ல முடியும் என்று உலக வரலாற்றில் நன்றிக்கும் நட்புக்கும் உதாரணமாக அனுமனுக்கு அன்னைக்கு நன்றி சொன்னவர் ராமச்சந்திரமூர்த்தி. மனதில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். மனதில் உறுதியோடு இரண்டு அணியிலும் வந்திருக்கிறார்கள். இப்போது நம்முடைய பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. இந்த பட்டிமன்றத்திலே இன்றைக்கு நம்முடைய கொடுத்து மகிழ்வதே என்கிற தலைப்பிலே தலைமை ஏற்றிருக்கிற அவர் ஜோதிட சாம்ராட். கொடுத்து மகிழ்வதே என்கிற தலைப்பிலே அணிக்கு பலம் சேர்வதற்காக உங்கள் கரவொலியோடு முதலில் வருகிறார் பூரணகுமார் என்கிற ஞான சம்பந்தன் அவர்கள். விரித்த பல் கதிர்கொள் சூலும் வெடிபடு தமருகங்கை தடித்ததோர் கோலகால பைரவன் ஆகி வேழம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய்
விள்ளச் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே என்கிற அப்பர் தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிற வைரவன்பட்டி வைரவனாரின் திருத்தாளை வணங்கி இந்த அருமையான இனிமையான பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் எங்கள் மதிப்பிற்கினிய மனிதத்தேனி அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களை வணங்கி இரண்டு அணியிலேயும் பேச காத்திருக்கிற பெருமக்களை பாராட்டி ஒரு அருமையான இனிமையான நாளில் இங்கே திரண்டிருக்கிற பெருமக்களாகிய உங்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எதிரணி நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கொடுத்து மகிழ்வதே என்கிற அணிக்கு தீர்ப்பு சொன்னால் எங்கள் அணி பக்கம்தான் பொருளாளர் அமர்ந்திருக்கிறார் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு முதலே பர்ச்சேஸ். ஆமா, முதல் பிரச்சனையே அதான். கொண்டாடி மகிழ்வதே அப்படின்னு சொன்னா நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவோம். சரி, கொடுத்து மகிழ்வதே தான் எங்க பொருளாளர் பேசவே ஆரம்பிப்பார். அதனால கொடுத்து மகிழ்வது என்பது இருக்கிறதே, இந்த தலமே இந்திரனுக்கு அருள்பாலித்த தலம். வைரவராக சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதே இந்திரனுக்கு அருள்பாலிப்பது. முதல்ல தேவேந்திரன் அசுரர்களை சேர்த்து கொண்டு திருப்பார்கடலை கடைந்தான். அப்படி திருப்பார்கடலை கடைந்து அதுக்குள்ள இருந்து அமுதம் வெளியே வருவதற்காக முதல் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சதே தேவேந்திரன் தான். அசுரர்களோட ஒரு கூட்டணி வச்சு திருப்பார்கடலை வாசுகி என்கிற பாம்பை நானாக கோத்து மேரு மலையை மத்தா வச்சு இந்த பக்கம் தலைப்பக்கம் அசுரர்கள், வால் பக்கம் தேவர்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்த போது உள்ள இருந்து ஒவ்வொன்னா வெளியே வந்தது. காமதேனு வந்தது, உச்சீசரவசுங்கிற குதிரை வந்துச்சு, ஐராவதம் என்கிற வெள்ளை யானை வந்தது, ஆலகால விஷம் வந்தது, கடைசியா அமுதம் வந்தது. அமுதம் வந்தவுடனே இந்த அமுதத்தை தேவர்களும் அசுரர்களும் சமமா பங்கு போட்டிருக்கணும். ஆனா சமமா பங்கு போடாம அசுரர்களுக்கு கொடுக்காம இந்திரன் மாத்திரம் தனியா அமுதத்தை சாப்பிடுவதற்கு ஒரு ஏற்பாடு நடந்து குடத்தோட போயிட்டான். அப்படி குடத்தோட போன இந்திரனுடைய அமிர்தம் ஒரு தமிழன் கையில கிடைச்சதுன்னா, உண்டால் அம்மை உலகம் இந்திரர்தம் அமிர்தம் இயைவது ஆயினும் தமியலும் உண்டல் இளமேன்னு சொல்லி கொடுக்காம ஓடி ஒளிஞ்ச அமுதம் கையில கிடைச்சா கூட ஒரு தமிழன் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்துதான் அதை அனுபவிப்பான் என்பதுதான் தமிழனுடைய இயல்பு. அதனால கொடுத்து மகிழ்வது என்பதுதான் இன்பத்தினுடைய சிறப்பே. ஈத்துவக்கும் இன்பம் திருவள்ளுவர். கொடுத்து மகிழ்வது அப்படின்னு சொன்னா நகரத்தார் தான் தமிழர்களிலேயே அதிகமாக கொடுத்து மகிழ்ந்தவர்கள் நகரத்தார். நகரத்தார்கள் வள்ளல் என்றால் ஆட்சிமார்கள் அத்தனை பேரும் வள்ளி. வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. உள்ள ஒரு வள்ளி அம்மை இருக்கா. இந்த வைரவன்பட்டியில ஒரு வள்ளி அம்மை இருக்கா. நகரத்து பெண்மணியினுடைய சிலை 1864 திருக்குட நன்னீராட்டு விழாவின் போது அந்த வள்ளியம்மை சிலை பற்றி அந்த வரலாறே இன்னும் முழுமையாக நமக்கு தெரியாது. அப்படி சிறப்பு பெற்ற வள்ளி ஆட்சிகள் இருக்கிற இடம். ஒரே ஒரு செய்தி தான், ஏன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. 6 பேர் பேசணும். ஏன்னா வானொலியில வெறும் சோரை பார்த்தே மணிக்கணக்கா பேசி பழக்கம். இவ்வளவு மலர்ந்த முகங்கள் இருக்கா, பேசிட்டே இருக்கலாம். வழங்குவது, கொடுப்பது, கொடுப்பதனால் மகிழ்வது என்பதற்கு இந்த தமிழ்நாட்டில் வேறு எவரையும் விட நான் அதிகம் எல்லா மேடைகளிலும் உதாரணம் காட்டுவது
வள்ளல் அழகப்ப செட்டியார் ஒருவரை மாத்திரம்தான். கொடுப்பது என்றால் 300 ஏக்கர் நிலம், 3 மணி நேரம் முடிவு. அதை அரசுக்கு எடுத்து கொடுத்து மத்திய மின்வேதியியல் நிறுவனம் இன்றைக்கு காரைக்குடியில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கொடுத்து மகிழ்கிற உள்ளம். கொண்டாடி மகிழ்றதுனா எப்படி கொண்டாடுறாங்க? அம்மாவை விட்டுருங்க, அம்மாவுக்கு அதிகம் தெரியாது, என்னுடைய மதிப்பிற்குரிய தமக்கையார். கொண்டாட்டம்னாலே இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? பிறந்த நாள்னா பீர் பாட்டிலோட கொண்டாடுறான். நீங்க இப்ப இந்த தலைப்புல இருக்கிற பெரிய சிக்கலே அதான். கொண்டாடி மகிழ்வதுன்னா கோயில் குளத்துக்கு போய் கொண்டாடி மகிழ்றது அம்மாவுக்கு தெரியும். ஆனா மற்ற 2 பேரை பார்த்தா எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லையே, இல்லைங்களா? என்ன மாதிரி கொண்டாடி மகிழ்வது? எதை உடைச்சு கொண்டாடி மகிழ்வது? எதை சாப்பிட்டு கொண்டாடி மகிழ்வது? இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாடுறாங்க. முத நாள் அதிக வசூல் எங்கன்னே வருது? டாஸ்மார்க்ல தான் அதிக வசூல் வருது. இப்படி கொண்டாடி மகிழ்ற ஒரு சமுதாயத்தை கொடுத்து மகிழ வேண்டும் என்று சொல்லி தருகிற ஒரே சமுதாயம் நகரத்தார் சமுதாயம் தான், இல்லையா? நகரத்தாரின் வரலாற்றின் தொடக்கமே சிலப்பதிகாரம் தான். கொடுத்து மகிழ்ந்தவன் இல்லறத்தில் கோவலன், அவனுக்கு பேரு கருணை மறவன், செல்லா செல்வன், இல்லோர் செம்மல். ஒரு அந்தணன், முதிய அந்தணன் தானம் பெற வர்றப்போ ஒரு யானை தூக்கிருச்சு அவனை. அந்த யானையை எதிர்த்து போரிட்டு அந்த அந்தணனுடைய உயிரை காப்பாற்றுகிற வல்லவனாக இருந்தவன் கோவலன். அது மாத்திரம் இல்ல, யாரோ ஒருத்தர் செய்த பாவத்திற்கு பரிகாரத்திற்காக தன்னுடைய செல்வத்தை வழங்குகிற வல்லன்மை பெற்றிருந்தான் கோவலன். அதே மாதிரி பத்தினி ஒருத்தியை பொய்சாட்சி சொன்னதற்காக சதுக்க பூதம் சாப்பிடுகிற போது அவளுடைய தாயை வாழ்நாள் முழுக்க பராமரித்தவன் கோவலன். முதல் வணிகன் கோவலன். நமக்கு வரலாற்றில் இருந்து கிடைப்பது ஒன்று. அது மாத்திரமல்ல, திருநெல்லூர்ல கோவண கள்வராக வந்த சிவபெருமான் முன்பு துலாத்தட்டில் தன்னுடைய மனைவி மகனோடு ஏறி தன்னையே அவருக்கு அர்ப்பணித்த அமர்நீதி நாயனார் மிகச்சிறந்த கொடுத்து மகிழ்ந்த வள்ளல். அவர் வணிக குலத்தில் பிறந்த நாயனார். கோடி கொடுத்த குடையன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வம் வள்ளல் அழகப்ப செட்டியார சொன்னேன். அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னார், இவர்தான் சோசலிச முதலாளி என்று சொன்னார் அழகப்ப செட்டியார். அண்ணா, இந்த கொடையெல்லாம் ஒரு பெருங்கொடை அல்ல, ஞான கொடை தரணும் இல்லையா? அறிவை தந்து மகிழ்வது. பாகனேரி வித்வான் காசி விஸ்வநாதன் செட்டியார், முறையூர் அரு சொக்கலிங்கம், கோட்டையூர் ரோஜா முத்தையா, இவர்கள் 3 பேரும் தமிழுக்காக சேகரித்து வழங்கிய நூல்கள், அந்த நூல் நிலையங்கள் எல்லா காலத்திலும் பேசப்படுகிற ஞான கொடை இல்லீங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்குது. ஒரு பெண்மணி எப்போது அவள் முழுமை பெறுகிறாள் என்றால் அவள் தாய்மை அடைகிற போது முழுமை பெறுகிறாள். தாய்மையின் பொருள் என்ன? மற்றொரு ஒரு உயிருக்கு அமுது ஊட்டுகிற போதுதான் ஒரு பெண்ணே முழுமை பெறுகிறாள் என்றால் அப்போதே கொடுத்து மகிழ்வதுதான் முக்கியம், கொண்டாடி மகிழ்வது அல்ல. சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய கையில எடுத்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா வாங்கிக்கிடும். ஆனா அந்த குழந்தைய ஏதாவது ஒரு பொருளை கொடுக்க சொல்லி பழக்கணும்னா அம்மா தான் பழகணும். கையில எடுத்துக்கிட்டு செல்லம் இங்க வா, எங்க அந்த பிஸ்கட்டை அம்மாவுக்கு கொடு. அது யோசிக்க, இப்பத்தானே இவன் பிஸ்கட்டை கையில கொடுத்த உடனே இவளே திருப்பி கேட்கிறாளே அப்படின்னு யோசிக்கும். அம்மா உனக்கு செல்ல முத்தம் தர்றேன், எங்க அந்த பிஸ்கட்டை கொஞ்சம் கொடு
அப்படின்ன உடனே அந்த குழந்தை அந்த தாய்க்கு பிஸ்கட்டை கொடுத்துட்டு முத்தத்தை வாங்கிது. பார்த்தீங்களா? அன்றைக்கு கொடுத்து பழகுகிற பழக்கம் இருந்தால்தான் வாழ்வின் மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைவாக கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு வரியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று மனிதனாக வாழ வேண்டும் என்றால், அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்றால் அது கொடுத்து மகிழ்வதாகத்தான் இருக்கும். கொண்டாடி மகிழ்வதுங்கிறது என்னவா இருக்கு இன்னைக்கு குடும்பங்கள்ல? காசு இருக்கிறவங்க எல்லாம் தாம்பீகமா செலவு பண்றது மாத்திரம்தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு பர்த்டே கேக்கு 12,000 ரூபாயா? பர்த்டே கேக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு 12,000 ரூபாய் பர்த்டே கேக்கு. மதுரையில் ஹோட்டல் ஹெரிட்டேஜில் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சா, பெண்ணருக்கு பக்கத்தில் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சா 50,000 ரூபா. அம்மா உங்க ஒரு மாச பென்ஷன். இந்த தகவலை எங்களுக்கு போட்டு மகிழ்ந்தவர் அண்ணன் சொக்கலிங்கம். 25,000 ரூபாய் குறைச்சிட்டீங்க. இல்ல, இது கொடுத்து மகிழ்வது, 70,000 ரூபாய் வாங்குறாங்க, போட்டு மகிழ்வது. அப்படி செலவு பண்றமே இந்த ஆடம்பரம் இருக்கிறதே. அதனாலதான் நிறைவாக ஒரு செய்தி, செட்டியார்கள் சிக்கனத்திற்கு பெயர் போனவர்கள், செட்டியார்கள் சிக்கனத்திற்கு பெயர் போனவர்கள். கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. சிக்கனமாக இருப்பதனுடைய பொருளே மற்றவர்களுக்கு வாரி வழங்குவதற்குரிய வல்லன்மை கொண்ட மரபு என்பதை பேணுவதற்காக என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இந்த அருமையான பொன்னான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க கோடி கோடியா செல்வத்தை குவிச்சு வச்சிருக்கலாம், பலரோடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வம் இருக்கலாம். ஆனாலும் கொண்டாடுவதற்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே கிடையாது. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு என்று ஆகிவிட்ட காலம்.